உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஆள் மாறாட்டம் நடந்திருப்பது தெரியாத சூழ்நிலையில் கிரயம் பெற்ற நபரை நல்லெண்ண கிரையதாரராக கருத முடியுமா? இதை பற்றி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் ஒரு சொத்தை கிரயமாக வாங்கிறாரு. வாங்கின பிற்பாடு இந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குது, நானும் ஒரு உரிமைதாரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதிலாக வேறொரு நபரை ஆள் மாறாட்டம் செய்து தான் இந்த சொத்தை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் எதிராக வழக்கு போடுறாங்க. அப்போது இந்த ஆள் மாறாட்டம் நடந்திருப்பதே எனக்கு தெரியாது, ஆனால் நான் வில்லங்கம் செக் பண்ணிட்டு தான் அதை சரி பார்த்து தான் நான் இந்த சொத்தை நான் கிரயமாக வாங்கினேன், சரியான தொகையை கொடுத்து தான் நான் இந்த சொத்தை கிரயமாக வாங்கினேன் என்று சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு கட்சியை வைக்கும் பொழுது நீதிமன்றம் இவரை போனஃபைடு பர்ச்சேசராக ஏற்றுக்கொள்ளுமா, அங்கீகரிக்குமா என்றால் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை போனஃபைடு பர்ச்சேசராக ஏற்றுக்கொள்ளும், அதாவது நல்லெண்ண கிரையதாரராக கருதலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.